لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உலகத்தின் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்த இமாம்களின் மீதும் நல்லவர்களின் மீதும் குறிப்பாக இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்து அமர்ந்து தங்களுடைய பெயர்களை வழக்குமாருடைய பதிவேட்டில் பதிந்து கொண்ட நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய தீன் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாத்தில் ஒரு மனிதன் 4 விதமான அடிப்படைகளை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்துகின்றார். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இந்த 4லும் சரிசமமாக அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரும் வலியுறுத்துகின்றார். முதலாவதாக அவனுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், ஈமானில் ஒரு மனிதன் பரிபூரணமாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து வணக்க வழிபாடு, இபாதத்திலும் அவன் பரிபூரணமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் இந்த 2ம் ஒரு சேர இருக்கிறது என்றால் அவனிடத்தில் 3ஆவதாக அவனுடைய பண்பு நலன்கள், அவனுடைய நடவடிக்கைகள் அது சிறந்ததாக, நற்பண்புக்கு சொந்தக்காரனாக அவன் இருக்க வேண்டும். 4ஆவதாக அவனுடைய கொடுக்கல் வாங்கல்கள், குறிப்பாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவை எவை ஆகும் என்று ஹலால் என்று நமக்கு பரிந்துரைக்கிறார்களோ அவற்றை பேணக்கூடியவனாகவும், எவை எவை கூடாது, இது அல்லாஹ்வுடைய ஹத், இது அல்லாஹ்வுடைய எல்லை, இதனை நீங்கள் தாண்ட வேண்டாம் என்று நமக்கு வரைமுறைப்படுத்தி தருகின்றார்களோ அவற்றை தாண்டாமல் இருப்பது என்பது, ஹலால் ஹராமை பேணி வாழ்வது என்பது ஒரு முஸ்லிமுடைய 4 விதமான அடிப்படை என்று அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்துகிறார். ஈமான், 2ஆவதாக இபாதா, 3ஆவதாக அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய பண்பு நலன்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும். 4ஆவதாக அவனுடைய கொடுக்கல் வாங்கல் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு வலியுறுத்துகின்றார். இந்த 4 விஷயங்களில் எதுவும் எதை மிகைத்தாலும் அது ஆபத்தாகத்தான் முடியும்.
எதை கொண்டு எதை மிகைத்து விட்டு ஒன்றை குறைத்தாலும் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த நான்கில் ஒரு சில விஷயங்களில் அதிக ஆர்வம் எடுத்தார்கள். குறிப்பாக அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாம் அவரை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு மிகச்சிறந்த ஒரு நபி தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பல முன்னறிவிப்புகள் செய்யப்பட்ட ஒரு நபி தோழர். இந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினமும் நோன்பு பிடிக்கக்கூடியவராக, இரவில் தினமும் நின்று வணங்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில பெரும்பாலான நாட்கள் எப்படி இருந்தது? தினமும் என்ன செஞ்சிருவாரு? நோன்பு பிடிச்சிருவாரு. தினமும் இரவில் என்ன செஞ்சிருவாரு? நின்று வணங்கக்கூடியவராக இருந்தார். இந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்த முஹாஜிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது ஹிஜ்ரத் வந்தார்களோ, சஹாபாக்கள் ஹிஜ்ரத் வந்தார்களோ, அதற்கு பிறகு முஹாஜிரையும் ஒரு அன்சாரியும் சேர்த்து வைத்து விடுவார்கள். ஒரு முஹாஜிர், ஒரு அன்சாரி, ஒரு மக்காவை சேர்ந்த ஒரு நபித்தோழர், ஒரு மதீனாவை சார்ந்த நபித்தோழர் என்று இருவரை சேர்த்து வைப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்த்து வைத்திருந்தார்கள். இந்த இருவரும் தான் சேர்த்து, இவர் தான் பொறுப்பாளி என்பது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வைத்திருந்தார்கள். இந்த சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதர் அவருடைய மனைவியை பார்க்கிறார். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியை பார்க்கிறாங்க. எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல், அவருடைய தோற்றமே மிக ஒரு பாவப்பட்ட ஒரு நிலையில, ஒரு ஏழ்மையான ஒரு தோற்றத்துல, ஒரு பெண்ணுடைய எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில நினைச்சாங்க. அவருடைய மனைவியை பார்க்கிறாங்க. இது எப்போது அருளப்பட்ட, இது எப்போது நடந்த விஷயம் என்றால், ஹிஜாபுடைய சட்டங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். இது ஹிஜாபுடைய சட்டங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். ஆகவே சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மனைவியை பார்த்துவிட்டு அவரிடத்தில் நேரடியாக கேட்கின்றார்கள், ஏன் உங்களுடைய நிலைமை இப்படி இருக்கு? ஏன் எந்த ஒரு அலங்காரம் இல்லாமல், சாதாரண ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அலங்காரம் இல்லாமல் இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு ஒரு பாவப்பட்ட நிலையில் இருக்கிற, இவ்வளவு ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், ஒரு பெண்ணுடைய ஒரு உணர்வு எங்களிடத்தில் இல்லையா என்று யாரு கேட்கிறார்? சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார். அப்போது அவருடைய மனைவி சொல்றாங்க, இதுக்கு காரணம் நான் கிடையாது, என்னுடைய கணவருடைய சிந்தனை தான் இதற்கு காரணம். என்னுடைய கணவர் முழுக்க முழுக்க இந்த உலகத்தை நேசிக்காமல் மறுமையோட சிந்தனையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மறுமைதான் மறுமை, அவருடைய சிந்தனை முழுக்க மறுமை. உலக சிந்தனையே, உலகத்தில் ஒரு எந்த ஒரு விஷயத்தை கூட அனுபவிக்கும் என்ற ஒரு துணியளவு கூட அவர் சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இப்படி வாழும் பொழுது நான் எப்படி அலங்கரித்துக் கொண்டு வாழ முடியும் என்று ஒரு பதிலை யாருக்கு கொடுக்கிறாங்க? சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மனைவி கொடுக்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட உட்கார்றாங்க. அவர்களுக்கு பரிமாறதுக்கு யார் வராங்க? எந்த அளவுக்கு இணக்கமா இருக்காங்க பாருங்க. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட உட்காரும் பொழுது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பரிமாறுறாங்க, உணவு பரிமாறுறாங்க. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முடிவு எடுத்துறாங்க, நான் இன்னைக்கு சாப்பிடறதாக இருந்தா நீங்களும் சாப்பிட்டாதான் நான் சாப்பிட, இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அவர் சொல்றாங்க, அபூதர், நான் இன்னைக்கு நோம்பு பிடிச்சிருக்கிற, சுண்ணத்தான நோம்பு பிடிச்சிருக்கிற, பரவாயில்ல நீங்க நோம்பு விடுங்க, நோன்பு சுண்ணத்தான நோம்பு விட்டாவது என் கூட உட்கார்ந்து சாப்பிடணும்ட்டாங்க. நீங்க சாப்பிட நான் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு உள்ள பட்னியா பண்ணிட்டாங்க. அப்ப என்ன செய்றாங்க? சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு நோன்பை விட ஒரு மூமினுடைய உணர்வும் அவனுடைய பசியும் அவனுடைய வழியும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, இது அதுவும் இல்லாம இந்த ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களுடைய உள்ளத்தையும் காயப்படுத்தக் கூடாது, அவர்கள் ஏற்படுத்தின இந்த உறவையும் காயப்படுத்தக் கூடாது, அதை விட இந்த நோன்பு பெரிதல்ல என்று சொல்லிவிட்டு என்ன செய்றாங்க? அந்த நோன்பு முடிச்சு அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அதே மாதிரி அன்று இரவு சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்க போறாங்க. அப்ப யாரு எந்திரிச்சு தொலை போறா? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தொலை போறாங்க. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க தூங்காம நான் தூங்க மாட்டேன், நீங்களும் என் கூட தூங்கி ஆகணும், இல்லைன்னா நானும் தூங்க மாட்டேன் பாத்துங்க அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு வேற வழி இல்லாம என்ன செய்றாங்க? அபூதர் கிஃபாரி கூட சேர்ந்து தூங்குறாங்க. அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க தூங்கணும்னு எந்திரிச்சு தொட ஆரம்பிக்கிறாங்க. சல்மான் ஃபாரிஸி முழிக்கிறாங்க, முழிச்சு என் கூட படுங்க, நீங்க ஒண்ணும் தொலை வேண்டாம், என் கூட படுத்தா போதில்லை, நானும் என்ன செய்வேன் முழிச்சே கிடப்போம் அப்படின்ட்டாங்க. அபூதர் கிஃபாரி வேற வழி இல்லாம என்ன செய்றாங்க? இரவு முழுக்க தூங்கிடுறாங்க.
காலையில ஃபஜ்ருடைய நேரம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அபூதர் ஃபாரிசி பள்ளிக்கு போறாங்க. போகும் பொழுது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னலி ஐனிக அலைக ஹக்கா, உங்க கண்களுக்குன்னு சில ஹக்கு இருக்கு, சில உரிமைகள் இருக்கு, அந்த உரிமையை நீங்க பேணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி தந்திருக்கிறார். கண்களுக்குன்னு சில உரிமை இருக்கு, அது தூங்கணும், அது ரெஸ்ட் எடுக்க விடணும். அதை போட்டு என்ன கூட ஒரே வேலை கொடுத்து முடிச்சிருந்தா அதை போட்டு என்ன செய்யுங்க, படாப்படுத்தாதீங்க, அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, அதுக்கும் சில ஹக்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக சொல்லிக்கிறாங்க, இன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா, உங்களுடைய உடலுக்கும் சில உரிமைகள் இருக்கிறது, அதுக்கு உணவு கொடுங்க. நாள்தோறும் பட்டினி போட்டு அது நோன்பு பிடிச்ச அந்த உடல் என்ன ஆகும்? ஒரு சில நாள் நோன்பு பிடிங்க, ஒரு சில நாள் விடுங்க, சாப்பிடுங்க, அந்த உடலுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொடுங்க, அதுக்கு உணவை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, ஒலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உங்க மனைவிக்கு சில உரிமைகள் இருக்கு, அவர்களையும் பேணுங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு கவனிங்க, அவருடைய ஆசைகள் அவருடைய உணர்வுகள் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்ப உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு சொல்லி கொடுத்த சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஅதி குல்லதி ஹக்கன் ஹக்கஹு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உரிமைகள் உணர்வுகள் இருக்கிறது, அதை சரியான முறையில் நிறைவேற்றுவதும் ஒரு முஸ்லிமுடைய கடமை என்று என்ன செய்றாங்க சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கவலை ஏற்படுத்துது. ஏற்கனவே ஒரு நாள் நோன்பு விட்டுட்டோம், ஒரு நாள் நைட்டு தொழுகி விட்டுட்டோம், இதுல இந்த ஆள் வேற என்ன செய்யறாரு, பயான் வேற பண்றாருன்னு சொல்லி ஒரு கோபத்துல நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொடர்ச்சியா நோன்பு பிடிச்சிட்டு இருந்தேன், தொடர்ச்சியா நின்று தொழுதுகிட்டு இருந்தேன், இந்த சல்மான் ஃபாரிசி அதை கெடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பயான் வேற பண்றாருன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே வார்த்தை சொன்னாங்க, சதக சல்மான், சல்மான் சரியாகத்தான் செய்தார், உண்மையை தான் செய்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் வரம்பை பேண சொல்லுகின்றார் பாருங்க. ஒன்றை கூட்டி ஒன்றை குறைக்கவும் இஸ்லாம் சொல்லவில்லை, அதே நேரத்துல அதை சரியான முறையில் அதை சமப்படுத்தி அதை பக்குவத்தோடு அதை பேண வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதத்துல உண்மை பேசுவது இருக்கிறது, அவனிடத்தில் உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறது, விட்டு கொடுத்தல் இருக்கிறது, தாராள பண்பு எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவனிடத்துல கொடுக்கல் வாங்கல் சரியில்லை என்றால் அவனுடைய ஈமான் பரிபூரணமாக ஆகாது. அவனிடத்தில் ஹலால் ஹராம் இல்லை என்றால் அவனுடைய ஈமான் பரிபூரணமாக ஆகாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அக்மலுல் முஃமின் ஈமானன் அஹ்ஸனுல் குலுக், ஒரு மனிதனுடைய ஈமான் எப்போது பரிபூரணமாகும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய அஹ்லாக் எப்போது பரிபூரணமாக இருக்கிறதோ, ஒரு மனிதனுடைய நற்பண்புகள் எப்போது பரிபூரணமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவருடைய ஈமான் பரிபூரணமாக ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப ஈமான் என்பது கற்பது, அதை நம்பிக்கை கொள்வது மாத்திரம் அல்ல. ஈமானுடைய பரிபூரணம் இதில் இருக்கிறது, நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பண்புகள், நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் நம்முடைய ஈமான் அங்கீகரிக்கப்படும், பரிபூரணமாக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தரஜத்தல் காயிமி அஸ்ஸாயிம், ஒரு மனிதன் தன்னுடைய நற்பண்புகளின் மூலமாக, தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக, தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக, நல்ல செயல்பாடுகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், தரஜத்தல் காயிம், அவன் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையும் அடைந்து கொள்கிறான், வஸ்ஸாயிம், அவன் நோன்பு பிடித்த நன்மையும் அடைந்து கொள்கிறான். இரவு முழுக்க நின்று வணங்கி மறுநாள் காலையில் நோன்பு பிடித்த நன்மையும் அல்லாஹ் எப்போது ஒரு மனிதனுக்கு தருகிறான், அவனுடைய செயல்பாடுகள், அவனிடத்தில் நற்பண்புகள் இருந்தால், அவன் தன்னுடைய செயல்பாடுகளை அழகாக்கி கொண்டால், தன்னுடைய பேச்சுக்கள், தன்னுடைய நடவடிக்கைகள் அழகாக்கி கொண்டால், அவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையும் பகலில் நோன்பு பிடித்த நன்மையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதனால்தான் இந்த ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஈமான் ஒரே வார்த்தையில் முடிக்காம அல்லாஹ்வுடைய தூதர்கள் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது என்று சொல்லி, அதில் உயர்ந்தது லா இலாஹா இல்லல்லாஹ், அதில் கீழே பணிவாக இருப்பது அல்லாஹ்வுடைய இமாத்துல்லா அதஅனி தரி, பாதையில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை, மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு முள்ளையோ கல்லையோ
ஒரு மனிதன் அகற்றினால் அதுவும் ஈமானுடைய ஒரு கிளை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு கிளை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஒரு மனிதன் வெட்கத்தோடு இருக்க வேண்டும். ஒரு மனிதத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு கிளை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் ஒருவர் அல்லாஹ்வும் மறுமையும் நம்புகின்றாரோ, அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், மறுமை என்பது கண்டிப்பாக ஏற்படும் என்று ஒருவன் நம்புகிறானோ, ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அவன் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எப்படி நாம் விளைவிக்கணும்? அப்படி வாயை மூடிட்டு மௌனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி, ஃபல்யகுல் கைர், நீ பேச வேண்டிய இடத்தில் நல்லதை பேசித்தான் ஆக வேண்டும். அந்த இடத்துல வாய் மூட்டு இருக்கக்கூடாது. எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசி ஆக வேண்டும். அவ் லியஸ்முத், எந்த இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மௌனத்தை நீ கடைபிடி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் ஒருவர் அல்லாஹ் மறுமை நாளை நம்புகிறாரோ, ஃபல்யுக்ரிம் தைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தாளிகளை அவர் கண்ணியப்படுத்தட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அவர் தன்னுடைய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும். இதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் தருகின்றார்கள். மார்க்கத்தில் விளக்கம் இருக்கிறது. விருந்தாளிகள் தான் நம்மை பொறுத்தவரை யார்? ஒரு மனிதத்தில் எப்படி நற்பண்புகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார். விருந்தாளிகள் தான் நமக்கு யாரு? நமக்கு நெருங்கியவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய விருந்தாளிகள். ஆனால் அல்லாஹ் யாரை சிறந்த விருந்தினர் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விருந்தினரை கண்ணியப்படுத்தக்கூடியவர் என்று அடையாளப்படுத்துகின்றார். ஏனென்று தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே 2 மனிதர்கள் வந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றார். அந்த மனிதர்கள் யார் என்றே தெரியாது. 2 மனிதர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வீட்டிற்குள் அழைத்து அவருடைய மனைவி இடத்துல சொல்றாங்க, ஒரு காளை கன்றை அறுத்து அதை பொரித்து என்ன செஞ்ச அவர்களுக்கு போய் கொடுத்தார். ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டை ரெடி பண்றாங்க. யாருன்னே தெரியாத ஒரு மக்களுக்காக இவ்வளவு சிரமத்தை எடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மெனக்கெடுக்கிறாங்க. தன்னுடைய மனைவியும் சேர்த்து அந்த நன்மையில பங்கெடுக்க வைக்கிறாங்க. அந்த காளை கரித்து அந்த காளை கன்றை பொரித்து என்ன செய்றாங்க, அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்றார், வைஃப் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய விருந்தாளிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். அப்ப நமக்கு தெரிந்தவர்களை மாத்திரம்தான் விருந்தாளிகளாக கவனிப்பதுதான் நம்முடைய பண்பாக இருக்கிறது. ஆனால் நபிமார்களிடத்தில் இருந்த சிறந்த பண்பு, யாரென்றே தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்களை விருந்தாளிகளாக கண்ணியப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார். நம்முடைய விருந்து, நம்முடைய கண்ணியம் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஒரு மனைவியா இருந்தால் தன்னுடைய சொந்தக்காரர்கள் தான் புறத்தில் இருந்தால் விழுந்து விழுந்து கணிப்பாங்க. அதே மாதிரி கணவனாக இருந்தால் தன்னுடைய வீட்டினர் வந்தால் விழுந்து கவனிப்பாங்க. மனைவி வீட்டுல இருந்தா கொஞ்சம் கவனிப்பு கொஞ்சம் கம்மியா தான், அவரிடத்தில் பேச்சு கொடுப்பது அவருடைய கவனிப்பதுல கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். இப்படிதான் நம்முடைய கவனிப்பு இருக்கிறது. ஆனால் நபிமார்கள் நமக்கு சொல்லி தந்த பாடம், யாரென்றே தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த விருந்தினர், சிறந்த விருந்தாளியை கவனிப்பவர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒரு மனிதர் உண்மையான மூமினாக இருக்கவே முடியாது, அவர் ஒரு இறை நம்பிக்கையாளராக அல்லாஹ் ஏற்க மாட்டான், அவரிடத்தில் ஈமான் இல்லை என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு வல்லாஹி என்று சொல்லி 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யார் அந்த மனிதர், யார் அந்த ஒரு துப்பாக்கியசாலி, யார் அந்த ஈமான் இல்லாத மனிதர் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய தீங்கை விட்டும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அஞ்சி வாழ்கின்றார்களோ அவர் உண்மையான முஃமினே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பயப்படுறாங்க, பேசினா பிரச்சனை, இவர்கிட்ட ஏதாவது கொடுத்தா பிரச்சனை, இவர்கிட்ட ஏதாவது நம்பி பொறுப்பு படைச்சா பிரச்சனை. யாரை பார்த்து எந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் பயப்படுகிறார்களோ, இவர்களுடைய தீமையை விட்டும் அகண்டு இருக்கிறார்களோ அவர் முஃமினே கிடையாது என்று வல்லாஹி செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்முடைய நடவடிக்கைகளின் மூலமாக நம்முடைய ஈமானை எடை போடுகின்றார்கள் பாருங்கள்.
நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்மை சுற்றி இருப்பவர்களை வைத்துத்தான் நம்முடைய ஈமானை அல்லாஹ் எடை போடுகிறார். நம்முடைய உள்ளத்தை வைத்து ஈமான் எடை போடுவது அல்ல. நாம் படிக்கக்கூடிய கல்வியை வைத்து அல்லாஹ் எடை போடுவது, நம்முடைய இபாதத்தை வைத்து அல்லாஹ் ஈமான் எடை போடவில்லை. ஈமான் என்பது எடை போடுவதெல்லாம் எதை வைத்துத்தான்? நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்மை சுற்றி இருப்பவரிடத்தில் நாம் எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோமோ இதை வைத்துத்தான் நம்முடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் இருக்கிறதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். பக்கத்து வீட்டுக்காரத்தில் நல்ல முறையில் நடப்பது, இன்னைக்கு பாருங்க, இருக்கிற பிரச்சனை ஃபுல்லா யாரு கூட தான்? பக்கத்து வீட்டுக்காரன் தான். அது சொந்தக்காரராக சொல்லவே வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரன் வேற எவன் தெரியாத இருந்தா கூட ஓரளவுக்கு தான் பிரச்சனை. சொந்தக்காரன் தான் எந்த போக்குவரத்தும் கிடையாது, எந்த ஒரு போக்குவரத்து, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. அந்த அளவுக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரோட நம்முடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. பைக் விடுறதுல பிரச்சனை, பார்க்கிங்ல பிரச்சனை, இல்லையா, தண்ணி பிடிக்கிறதுல பிரச்சனை, ஒரு ஆணி அடிச்சா பிரச்சனை, எல்லாவற்றிலும் பிரச்சனை. பக்கத்து யார் இருக்கிறாங்க எல்லாம் தெரியாது. என் வீட்டு வால்யூம் இப்படித்தான் இருக்கும், என்னுடைய வீட்டுல வால்யூம்னா இப்படித்தான் இருக்கும். இந்த அடிப்படையில் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நம்முடைய நடவடிக்கைகள் அமைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லுகிறார் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களுடைய பண்புகள் என்ன, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பி தக்வல்லாஹ் பி ஹஸ்னில் குல்க், அல்லாஹ்வை பற்றி இறையச்சமும் ஒரு மனிதனுடைய நற்பண்புகளும் தான் சொர்க்கத்திற்கு அதிகமானவர்கள் செல்வதற்கு காரணமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அதிகமான மக்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வை பற்றிய பயம், தக்வாவுடைய எண்ணம்போடு யார் இருக்கின்றார்கள் அவர்களும் நல்ல பண்புகள், நற்பண்புகளை யார் தன்னிடத்தில் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு அதிகமாக செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கப்பட்டது, நரகத்திற்கு அதிகமாக செல்லக்கூடிய மக்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாவும் மர்ம உறுப்பும் என்று சொன்னார்கள். நாளை மறுமையில் மக்கள் நரகத்திற்கு செல்வதற்கு அதிகமான காரணமாக இரண்டு இருக்கும் என்று சொன்னார். என்னெல்லாம்? ஒரு மனிதனுடைய நாவின் மூலமாக அவன் செய்த, ஒருவனுடைய நாவின் மூலமாக அந்த உலகத்தில் எதை எதை சம்பாதித்தான் அவையும், மர்ம உறுப்பை அவனுடைய மர்மஸ்தானத்தை அவன் பேணாமல் வாழ்ந்ததினால் அவன் உலகத்தில் என்னென்ன தீங்குகளை செய்தானோ அவற்றின் மூலமாகத்தான் அவன் அதிகமாக நரகத்திற்கு செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கின்றான், நபிமார்களை அனுப்புவதின் நோக்கம் வலக்கத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ், நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக நாம் அனுப்பினோம் என்று சொல்கின்றான். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமா புஇத்து லியுத்திம்ம மகாரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டதோட நோக்கம் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அஹ்லாக்கை, நற்பண்புகளை பரிபூர்ணப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இந்த வார்த்தையோட அர்த்தத்தை நாம விளங்கணும். அதாவது மக்காவில் இருந்த, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் மக்காவில் இருந்த காபிர்கள், முஷ்ரிக்குகள் எல்லாருமே ரொம்ப கொடூரக்காரர்களாக வரலாறு சொல்லப்பட்டாலும் அவரிடத்தில் நிறைய நற்பண்புகள் இருந்துச்சு. விருந்தாளிகளை கவனிப்பதில், தான தர்மங்கள் செய்வதில் மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள். இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா அதுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்திற்கு நற்பண்புகளை போதித்தார்கள். ஆனால் இன்னமா புஇத்து லியுத்திம்ம மகாரிமல் அஹ்லாக், அந்த நற்பண்புகளை எல்லாம் பரிபூரணமாக, அவற்றை முழுவதுமாக கோர்த்து பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்பேற்பட்ட சமூகத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். நற்பண்புகள் எல்லாம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் விட சிறந்த நற்பண்புகள் சொந்தக்காரர்களாக யார் இருக்க வேண்டும்? முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். நபியை ஏற்ற இந்த உம்மத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் சகோதரர்களே, இந்த நபி அவர்கள் தான், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையை சொன்னார்களோ, அஹ்லாக்கை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்களோ, அந்த அஹ்லாக்கை பரிபூர்ணமாக செய்தார்கள். தான் உண்டு, தன்னுடைய குடும்பத்தில் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாழவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொண்டு
செல்பிஷாக அவர் இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். மக்களுக்கு பலனுள்ளதாக இருந்தார்கள். மக்களுடைய பிரச்சனைகள், தன்னை சுற்றி இருப்பவருடைய பிரச்சனைகளை தன்னுடைய முதுகில் எடுத்து போட்டுக் கொண்டார்கள். மக்களுக்காக கவலைப்பட்டார்கள். கஷ்டப்படுவதற்காக அவர்கள் பலவித எப்படியாவது அவருடைய கஷ்டத்தை போக்க வேண்டும் என்று பாடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கண்களுக்கு முன்னால் ஏதாவது நடந்து விட்டால், அவருடைய கண்களுக்கு முன்னால் யாராவது எந்த பிரச்சனையோடு வந்தாலும் தன்னால் முடிந்து அந்த பிரச்சனையிலிருந்து அவரை வெளியே கொண்டதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் பாடுபட்டார். யாருமே அது விதி விலக்கல்ல, யாருமே அது விதி விலக்கல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு சிறந்த உள்ளத்தோடு வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லுகின்றார். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் நபியே நீங்கள் வலவ் குன்த ஃபல்லன் கதீரல் கல்ப், நீங்கள் மட்டும் கடுகெடுத்தவராக இருந்திருந்தால், நீங்கள் மட்டும் மக்களிடத்தில் கடுகெடுப்பவராக இருந்தால், லன் ஃபல்லு மின் ஹவுலிக, உம்முடைய நபி தோழர்கள் உம்மை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்கள் நல்ல கனிந்த உள்ளத்தோடு அவர்களிடத்தில் நடந்து கொண்டீர்கள். சிறந்த நற்பண்புகள் சொந்தக்காரராக நீங்கள் இருக்கிறீர்கள் நபியே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்புகளில் அதிகமாக அறிவிக்கக்கூடிய நபி தோழராக யார் தான் இருப்பா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருப்பாங்க. ஏன்னா 10 வருட காலம் நபி அவர்களோடு அவர்களிடத்திற்காக பணி செய்தார்கள். பணி என்றால் அவருடைய உம்மா ஒரு சிறந்த ஒரு மகனை உருவாக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 6 வயது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து விட்டார். என் பிள்ளைக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த நபியுடைய சுன்னா அவர்களை போன்றே என் பிள்ளை வளர வேண்டும், அவரை பார்த்து படித்து என் பிள்ளை வளர வேண்டும். எந்த அளவிற்கு மார்க்கத்தை படிக்க என்பதற்கு அனஸ் ரலியல்லாஹு உம்மாவுடைய அந்த ஹாஜத் என்பாரு. அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நீங்க அவங்க வேலை செஞ்சு நீ இருந்தா போதும், அவர்களிடத்துல அந்த அவர்களுடைய பண்புகளை நீ படிப்பதற்காக உன்னை 10 வருட காலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் என்ன செய்கிறேன், சேவை செய்வதற்காக நான் அடுப்பேன் என்று சொல்லி விட்டுட்டு போனான். 16 வயசுல அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த பணிகளை முடிக்கும் போது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு நலன்கள் எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எப்படி நடந்து கொண்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, நான் ஏதாவது தவறு செய்து விட்டால் ஏன் இவ்வாறு செய்தா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டதே கிடையாது. 10 வருட காலத்துல தவறுகள் செய்திருக்கிற, என்னை அறியாமல் சில தவறு செஞ்சிருக்கேன், தெரிந்து தவறு செஞ்சிருக்கேன். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கூட என்கிட்ட என்ன கேட்கல, ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்கல. நான் ஏதாவது செய்யாம மறந்து விட்டுருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் செய்யலன்னு சொல்லி என்கிட்ட கேட்டதே கிடையாது. ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியா இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உங்க கூட வாழ்ந்தாங்க? ஏன்னா நம்ம வண்டவாள யாருக்கு தெரிஞ்சது, எப்படியும் வெளியே உள்ளவிடத்து நல்லவர்களா இருந்தாலும் நம்முடைய உண்மை நிலைங்கிறது நம்ம மனைவிக்கு தெரியாம இருக்காது. வெளியில வேணா எல்லாத்தையும் அழிச்சுக்கலாம், ஹிஸ்டரி அழிச்சுக்கலாம், மக்களிடத்துல முகமூடி போட்டு வாழ்ந்துக்கலாம். ஒரு நாள் யாருக்கு தெரிஞ்சாயிரும், கண்டிப்பா நம்ம மனைவிக்கு நம்முடைய வண்டவாளங்கள் தெரிஞ்சிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னாங்க, வளவளவெல்லாம் சொல்லல, அல் குர்ஆன், குர்ஆனின் அடிப்படையில் வாழ்ந்தார்கள் சொன்னாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி வாழ சொன்னா அதை அப்படியே வாழ்ந்தார்கள் என்று யார் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நாள் மதீனாவுக்கு வெளியே ஒரு பெரிய சப்தம், சஹாபாக்கள் எல்லாரும் வந்து பாக்குறாங்க, என்ன சப்தம் என்று கேட்கும் பொழுது தூணத்திலிருந்து ஒரு புழுதியை கிளப்பி கொண்டு இந்த ஒரு கடிவாளம் இல்லாத ஒரு குதிரையை நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, கையில வாளை வைத்துக் கொண்டு. கடிவாளம் இல்லாத குதிரையில் பயணிப்பது எவ்வளவு சவாலான ஒரு காரியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒண்ணு இல்ல எல்லாரும் போய் வீட்டுக்கு போங்கிறாங்க. அபூ தல்ஹாவுடைய குதிரை எவ்வளவு வேகமாக இருக்குன்னு சொல்றாங்க. யார் குதிரைன்னு கூட தெரியாது. அபூ தல்ஹாவுடைய குதிரையை தூக்கிட்டு ரசூலுல்லாஹ் வேகமா போயிட்டாங்க. அதுல கடிவாளம் இருக்கு எதுவும் பார்க்கல, இருக்கிற வாள் இருக்கிற குதிரையை பிடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டு மக்களுக்கு முன்னால் எல்லாரும் போருக்கு முன்னாலே பார்த்துட்டு சொன்னாங்க, ஒண்ணு இல்ல பேசாம போய் எல்லாரும் உங்க வேலையை பாருங்கிறாங்க. எந்த அளவிற்கு தன்னுடைய இப்போ உள்ள தலைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஒரு வித்தியாசத்தை பாருங்க. இப்போ உள்ள தலைவர்கள் மக்கள் காப்பார்கள், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை காக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு நபியாக, ஒரு சிறந்த கணவனாக எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்லும் எல்லா விதமான சூழ்நிலையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்புக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த இந்த இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இஸ்லாம் என்பது, இஸ்லாத்துடைய பரவல் என்பது வீழ்ச்சி அடைவதற்கும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்லாம் எப்படி வேகமாக பரவியது, இப்ப இருக்கக்கூடிய இன்டர்நெட், இப்ப இருக்கக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, தொலைத்தொடர்பு சாதனை எதுவுமே அந்த காலத்துல கிடையாது. மைக்கு கூட கிடையாது. இங்கிருந்து சப்தம் போட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு மைக்கு கூட கிடையாத காலத்தில் இஸ்லாம் எப்படி வேகமாக பரவியது? இஸ்லாத்திற்கு மக்கள் தாரதரியாக, மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். என்ன காரணம்? எல்லாரும் மைக்க பிடிச்சிட்டு பயான் பண்ணாங்களா? திருமண பிரச்சாரம் போனாங்களா? அல்லது வீடு வீடா போய் நோட்டீஸ் போட்டாங்களா? நபி அவருடைய பண்புகளும் சஹாபாக்குடைய பண்புகளும் மட்டுமே மக்களை தாரதரியாக இஸ்லாத்துக்கு வர வைத்தது. யமாமா நாட்டை சேர்ந்த சுமாமா, இந்த மனிதர் ஒரு கட்டளை போடுறார். என்ன தெரியுமா? முஹம்மதை எங்கே பார்த்தாலும் கொள்பவருக்கு சிறந்த சன்மானம் வழங்கப்படும். அவருடைய தலையை யார் என்கிட்ட எடுத்து வாரீங்களோ அவருக்கு சிறந்த ஒரு சன்மானம் வழங்கப்படும் என்று சொல்லுகின்றார். பல சஹாபாக்களை இந்த சுமாமா இருக்கிறாரு, கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சுமாமாவை ஒரு போர்க்களத்துல நபி தோழர்கள் பிணை கைதியாக பிடித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கொண்டு வராங்க. மதீனாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வரப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவரை ஒரு தூண்ல என்ன செய்யுங்க, கட்டி வைங்கிறார். அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம ஒரு தூண்ல கட்டி போடுங்க அப்படிங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நாள் வராங்க. மா பாலக, உங்களுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. சுமாமா சொல்றாரு, நான் உங்களை கொள்வதற்காக ஆள் அனுப்பிவேன். எங்கே பார்த்தாலும் முஹம்மதை கொள்பவருக்கு சிறந்த சன்மானம் என்னுடைய நாட்டிற்கு அறிவிப்பு செய்தவர். உங்களுடைய தோழர்கள் பல பேர் கொல்லப்படுவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன். அதனால நீங்கள் என்னை கொன்னாலும் அதற்கு நான் தகுதியானவன் அப்படிங்கிறார். முதல் விஷயம் தான் சொல்றார். இரண்டாவதாக, ஒருவேளை நீங்கள் விடுவிப்பதாக இருந்தால் அதற்கு பகரமாக ஏதாவது நீங்கள் பொருளோ அல்லது பணமோ கேட்டால் அதை என்னுடைய கோத்திரத்தார் நீங்க எவ்வளவு விலை வைக்கின்றீர்களோ அந்த விலையை அப்படியே கொடுப்பார்கள் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது சொல்லாரு, நீங்க என்னை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்க கூட உங்களுக்கு எதிராகவும் உங்களுடைய சமூகத்திற்கு எதிராகவும் எந்த ஒரு பிரச்சனையும் நான் செய்ய மாட்டேன், மன்னிச்சு விட்டுட்டா நான் எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். நபிசாஸ் கேட்டு அப்படியே போயிட்டார். இதுக்கிடையில் என்னெல்லாம் நடக்கு? சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்கு வராங்க. பள்ளிவாசல பொதுவான இடத்துல கட்டி போட்டுருக்கிறார். பள்ளிவாசலுக்கு வராங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள், நபிசுல்லாசம் அவர்களோட தோழர்கள் நடந்து கொண்டு எல்லா நடவடிக்கையும் உத்து கவனித்துக் கொண்டே. ஏன்னா சாதாரணமாக ஒருவர் அரசனாக முடியாது. ஒரு நாட்டு மக்களை காக்கக்கூடிய எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிப்பார் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில வார்த்தைகளை கூட உன்னிப்பாக கவனிப்பார்கள். அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டே வர. இரண்டாம் நாளாக ரசூலா அப்படி கேட்கிறாங்க. இரண்டாம் நாளா அதே பதிலை சொல்றார். மூணாம் நாளாவது அதே கேள்வி கேட்கிறாங்க. மூணாம் நாள் அதே பதிலை சொல்கின்றார். அப்பொழுது நபிசுல்லாசன் மூணாம் நாள் என்று சொல்றாங்க, இவரை விட்டுருங்க அப்படிங்கிறார். இவரை விட்டுருங்க. சஹாபாக்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ஏன்னா எல்லா நபித்தோழருக்கும் தெரியும் இவர் எவ்வளவு பயங்கரமான ஆளும் தெரியும். எவ்வளவு ஒரு பயங்கரவாதி, எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்படுவதற்கு இந்த ஒரு தனி மனிதர் காரணம். நபி அவர்களுடைய தலைக்கு விலை பேசியவர். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் விட சொல்லுகின்றார்கள். எந்த ஒரு எதிர்ப்பு கேள்வி கேட்காம செய்றாங்க, அப்படியே விட்டு விடுகின்றார்கள். விட்டா சாதாரண ஒரு கைதியா இருந்தா நிச்சயமா தப்புஞ்ச பொழைச்சோன்னு சொல்லி ஊருக்கு ஓடிடுவான். ஆனா சும்மாம என்ன திரும்ப செய்கின்றார், குளிப்பதற்கு தண்ணி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கிறார். குளிப்பதற்கு தண்ணி எங்க? போய் நேராக குளிக்கின்றார். குளித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு முன்னால வரைக்கும் இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இப்போதிலிருந்து இந்த உலகத்திலே நான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக உங்களை நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக சொன்னாங்க, இந்த உலகத்தில் நான் ஒரு கோத்திரத்தாரை வெறுப்பதாக இருந்தால் மதீனாவை சார்ந்த உங்களுடைய கோத்திரத்தாரை வெறுப்பவனாக இருந்தேன். ஆனால் இப்போது நான் மதீனாவை சார்ந்த இந்த அனைவரும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உலகத்திலே நான் வெறுக்கக்கூடிய ஒரு மதமாக இஸ்லாம் இருந்தது. ஆனால் இந்த இஸ்லாத்தை என்னுடைய உயிரை விட நான் அதிகமாக நேசிக்கக்கூடியவாக இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உலகத்திலே இந்த பூமியிலே எனக்கு பிடிக்காத இடம் மதீனாவாகத்தான் இருந்தது. ஆனால் நான் நேசிக்கக்கூடிய ஒரு பூமியாக இந்த மதீனாவை பார்க்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். கலிமாவை சொல்லி என்ன செய்றாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் சுமாமா. இந்த
3 நாள் இடைவெளியில் அவர் கவனித்தது என்ன தெரியுமா? சஹாபாக்குடைய நடவடிக்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகளை மட்டுமே கவனித்து இஸ்லாத்தை ஏற்றவர் சுமாமா. இந்த சுமாமா அடுத்தபடியா கேட்கிறார், நான் உம்ரா செய்யணும், அதுக்கு என்ன பண்ணணும்? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதை பற்றி கல்வியை முதல்ல எடுங்க. உம்ரா எப்படி செய்யணும், அதனுடைய ருக்குன்கள் என்ன எல்லாம் படிச்சுட்டு போய் நீங்க உம்ரா பண்ணுங்கிறார். சுமாமா படிக்கிறார், படிச்சுட்டு போய் உம்ரா பண்ண போறாரு. எங்க இருந்து? மதீனாவுல இருந்து மக்காவிற்கு போறாரு. அங்கே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடை. நீங்க உம்ரா பண்றது எங்களுடைய உம்ரா மாதிரி இல்லையா, நீங்க இஸ்லாத்தில் முஸ்லிம்கள் மாதிரி உம்ரா பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தடை ஏற்படுகிறது. அப்பொழுது சுமாமா சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தடை விதித்தால், உம்ரா செய்வதற்கு தடை விதித்தால், என் நாட்டை கடந்துதான் உங்களுக்கு உணவுப் பொருட்கள் வணிகம் செய்யப்படும். நான் என்னுடைய நாட்டில் உங்களுக்கு பொருளாதார தடை விதித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றார், அங்கேயே தடையை விதிச்சுட்டு வந்துடுறாரு. வந்துட்டு மதீனாவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்கத்து மண்ணில் அந்த எதிரிகள் மட்டும் வாழவில்லை, அல்லாஹ்வுடைய விரோதிகள் மட்டும் வாழவில்லை, அங்கே பெண்கள் வாழ்கின்றார்கள், அங்கே குழந்தைகள் வாழ்கின்றார்கள், நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் தரக்கூடாது என்று சொல்லக்கூடிய மக்களும் வாழ்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் எப்படி அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்தீர்களோ, அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்தீர்கள், அனுமதி கொடுத்தீர்களோ, அந்த நிலையை நீங்கள் இப்போதும் தொடருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமாவிற்கு அந்த இடத்தில் என்ன செய்றாங்க, சொல்லிக் கொடுக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இஸ்லாத்தை வெறும் வாய்மொழியாக நம்முடைய பிரச்சாரங்களின் மூலமாக, நம்முடைய நோட்டீஸுகளின் மூலமாகத்தான் இஸ்லாம் மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் இல்லை. நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எப்படி ஒரு மனிதனுடைய ஈமான், அவருடைய இபாதா, அவருடைய நற்பண்புகள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த அடிப்படை இருக்கிறதோ அப்படி வாழ்ந்தாலே போதும். இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு செல்வது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு அல்ல. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானு கொண்டு வரும், இஸ்லாத்தில் அவனை அழைப்பதும் நம்முடைய பொறுப்பாக அல்லாஹ் சொல்லல. நீ முஸ்லீமாக நடந்து கொண்டால் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து செல்வது என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஆகவே சகோதரர்களே, இஸ்லாத்தை எப்படி படிக்கின்றமோ அந்த அடிப்படையை வாழ வேண்டும். இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் ஈமானை எப்படி படிக்கின்றமோ அந்த அடிப்படையை வாழ வேண்டும். எந்த நற்பண்புகளின் அடிப்படையில் வாழ வேண்டும், எந்த கொடுக்கல் வாங்கலின் அடிப்படையில் எந்த எல்லைகளை மீறக்கூடாது என்று அல்லாஹ் கொடுத்து நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த எல்லைகளை பேணி வாழ்ந்து உண்மை மூமினாக வாழ்ந்து அதே நிலையோடு மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் குத்துபாவை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல்ஆகிபத்து லில்முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்பது 50 கடமைகள் உள்ளடக்கியது. இந்த 50 கடமைகளும் வணக்க வழிபாடுகள் என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய பண்புகளை மேம்படுத்தும் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். தொழுகை இருக்கிறது, 4 ரக்காத்து குனிஞ்சு நிமிர்ந்து தொழுகிறோம். இந்த தொழுவதனால் என்ன பலன்? அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஆக போதாங்க? இது ஆக போறதில்லை. ஒரு மனிதன் தொழு என்பது அவனுக்குத்தான் நலவை ஏற்படுத்தி தரும். தொழுவது என்பது, தொழுகை என்பது ஒரு மனிதத்தில் அவனுடைய நடவடிக்கைகளை மாற்றவில்லைன்னு சொன்னா அவன் தொழுகிறது அவனுக்கு எந்த பலனையும் தரவில்லைன்றார். அவன் சரியா தொழல்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லுங்களா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை ஒரு மனிதத்தில் மானக்கேடான மற்றும் மோசமான காரியங்களை விட்டு அவனை பாதுகாக்கும் நல்லா சொல்லலாம். இப்ப நம்ம இடத்துல மோசமான காரியங்கள், மானக்கேடை நம்ம விரும்புகிறோம், நம்முடைய உள்ளங்கள் ஆசை கொள்கிறது, அசிங்கங்களை ஆபாசங்கள் நம்முடைய உள்ளங்கள் ஆசை கொள்கின்றால் நம்ம இடத்துல என்ன சரியில்லைன்னு அர்த்தம்? நம்முடைய தொழுகை தான் சரியில்லை. நாம தொழுறானா அசிங்கங்கள் ஆபாசங்கள் நேசிக்கிறோம், நம்ம இடத்துல எது சரியில்லை? தொழுகை சரியில்லை என்று அர்த்தம். இபாதத் என்பது ஒரு மனிதனிடத்தில் நற்பண்புகளை அது அழகூட்டும். நோன்பு அல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு திருமணம் ஆகவில்லை அவர் என்ன செய்யுங்க, நோன்பு பிடிங்க அப்படின்னா. ஏன்னா அது உணர்வுகளையும் அது பல சைத்தானி சிந்தனை அதை கட்டுக்குள் கொண்டு வரும் தான். இப்ப நோன்பு என்பது என்ன செய்யும், நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியது நோன்பு. அது நோன்பு காலத்துல நம்ம அனுபவிப்போம், ரமலானுடைய காலத்துல அதை உணர்வுபூர்வமாக அதை அனுபவித்திருப்போம். ஜகாத் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா அது உள்ளங்களை தூய்மைப்படுத்த அல்லாஹ் சொன்னார். தொழுகை, நோன்பு, ஜகாத்து,
ஹஜ்ஜு, இது எல்லாமே என்ன ஹஜ் என்கிறது என்ன செய்யும்? அல்லாஹ் குர்ஆன் சொல்லலாம், ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களிடத்தில் அங்க போய் என்ன சிந்தனை வருது தெரியுமா? எவ்வளவு பெரிய பணக்காரனாக ஏழையாக இருந்தாலும் எப்படிதான் இருக்கணும்? வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டு, வெறும் மேனியோடு வெறும் வெள்ளை ஆடைகளை மட்டும் முடித்துக் கொண்டு, இதே போடுதான் நாளை மறுமையில் நாம் நிப்பாட்டப்படுவோம். இந்த உலகத்துல காசு பணம் எதுவுமே நிரந்தரம் அல்ல. இந்த உடலும் இந்த மேல இருக்கக்கூடிய இந்த கஃன் துணி மட்டும்தான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு வரப்போகிற ஒரு சிந்தனை, அந்த ஒரு தெளிவான ஒரு உள்ளம் அவனுக்கு வர என்பதற்காகத்தான் ஹஜ்ஜை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்குகிறான். இப்படி வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் அது ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய நற்பண்புகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வணக்க வழிபாடுகளை கூட நமக்கு ஏற்படுத்தி தந்துள்ளார் என்பதை நாம் விளங்கி, இந்த வணக்க வழிபாடுகள் என்பது எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான், தொழுகை, இபாதத் என்று சொல்லுகின்றானோ அதோடு நம்மை முடித்துக் கொள்ளாமல் நம்முடைய பண்புகள், நம்முடைய நடவடிக்கைகளும் சிறந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நபி தோழர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் அந்த முன்னுதாரணத்தை எடுத்து பின்பற்றினார்களோ அந்த அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நற்பண்புகளை பேணி அதன் மூலமாக நாளை மறுமையில் நம்முடைய மீசான் தராசத்தினுடைய எடை அதிகரித்து சொர்க்கத்திற்குரிய மக்களாக ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب.